ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நீங்கள் என்ன விடலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 94 ஃப்ரெண்ட் அண்ட் ஜோனி. ஓப்பனிங்லேயே நம்ம கில்லு அப்புறம் ரேமட் 2 பேருமே அவங்களோட நின்று பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத தயாராக இருக்கிறாங்க. நம்ம கில்லுவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட நண்பனை காப்பாற்றுறதுக்காக இந்த சண்டையில் தான் உயிரே போனாலுமே சரி அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இந்த இடத்துல போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நம்ம கில்லுவாவுக்கு காப்பாற்ற போகலாம் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் வரும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வருது. நான் என்ன ஆனாலுமே சரி அவனை நான் எப்படியாவது தடுத்து தருவேன், எனக்கு கானனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். நான் இந்த சமயத்தில் என்ன ஆனாலுமே சரி, என் உயிரே போனாலுமே சரி அவனை நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அவன் முடிவு எடுக்கும்போது மறுபடியும் ஒரு பயம் வருது. இங்கேருந்து கிளம்பி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் எலுமி சொன்னதானே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட கண்ணில் அப்படியே மரண பீதி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் எப்படியாவது காப்பாற்றியதை தீருவேன் அப்படின்னு ஒரு பயத்தோட அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே இதை பார்க்கும்போது ரேமோட்டுக்கு அவனோட அழிக்கும் நினைவு இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நீ அப்படி பார்க்குற பார்வை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு பீதிலேயே நான் பார்க்குற பார்த்தியா, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால் உன்னை நான் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்கு இன்னும் அதிகமாகிட்டு இருக்குதுடா. நீ அதே பயத்தோடு இரு, நான் உன்னை அப்படியே கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேமண்ட் பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் எப்படியாவது என் கானை காப்பாற்றி ஆகணும், நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நீ இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் சொன்னாதான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கில்வா கரெக்டாக அடிக்க போயிட்டு இருக்கும்போது அவனோட முகரையிலே பார்த்தீங்கன்னா ரேமட் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ரேமட்டுக்கு வெறி அதிகமாயிருச்சு. அப்படித்தான் என்கிட்ட இன்னும் அடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கானை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாமும் கானும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கான் எதுக்காக நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏதாவது தரையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாம்பு கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும் பாம், கொஞ்சம் நேரம் இங்கேயே பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனுமே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மின்மினி பூச்சி இந்த மரத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. இங்கே என்ன அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் பாம்புக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தது தெரியுது, அந்த மரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வெறும் மின்மினி பூச்சியாக அப்படியே பல மின்னிக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது அவளுக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குது. வாவ், இதுதான் நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, ரொம்பவே நன்றி கான் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. உனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு இங்கே கானுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். இன்னொரு பக்கம் காதல் போராட்டம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உயிர் போராட்டம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கில்லுவா அடியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறான் ரேமோட் கிட்ட. தான் என்னதான் எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைக்கும் போதுமே அவனால் அந்த சுயநினைவை தாண்டி வெளியே வரவே முடியல. ஸோ தன்னோட அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடாத ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவோட மண்டைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தான் எந்திரிச்சு சண்டை போடுறா. உன்னால் எந்திரிச்சு சண்டை போடக்கூட முடியலையா, முதுகில் இல்லாதவனே, உன் நண்பனை காப்பாற்ற கூட முடியல, கண்டிப்பாக நீ இந்த இடத்துல செத்து போயிடுவேன். உன்னை இந்த மாதிரி அடிக்கும்போது எனக்குள்ளே வெறி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, உள்ள கொள்ளலும் அப்படின்னு ஒரு வெறி எனக்கு இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரேம்பட்டிங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி இந்தா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு. ஸோ இதுதான் உலகத்திலே ரொம்பவே அழகான பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானு ஒரு கிளை மாதிரி கொடுக்குறான். இது என்னது, இதுதான் பூவா, கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன் அப்படிங்கும் போதே ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையாரு, எல்லாமே உனக்கே தெரியும் பாரு அப்படின்னு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற எல்லா மின்மினி பூச்சியுமே சேர்ந்து இந்த மரக்கிளையில் பார்த்தீங்கன்னா உட்காருது நம்ம பாம் கையில் இருக்கிறது. இது என்னது எல்லாமே இங்கே வந்து உட்காந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த பூச்சிகளோட இனப்பெருக்கும் காலம் அப்படிங்கிறனால தான் இந்த மரத்தை அதுங்க அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த மரத்தில் இருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு கிளையை செஞ்சு கொடுத்தேன், அது இதுக்கு பூ மாதிரி உனக்கு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண் கலங்கிட்டு இருக்கிறா. பட் நீ ஆசைப்படுற விஷயத்தை என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே பாங்கிட்ட நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது நான் ஆசைப்படுற விஷயமா அப்படின்னு இங்கே அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. நம்ம கில்லுவா அடியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் என்னதான் பண்ணாலுமே சரி அவனால் அந்த நினைவுலேருந்து வெளியே வரவே முடியல. அப்படியே வலி அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ ஆசைப்படுற விஷயத்த நல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நீ ஆசைப்படுறது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதுதான் நினைக்கிறேன், அது என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகியதே ஆகணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகலைன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸையுமே காப்பாற்ற முடியாது, கைட்டையுமே காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்ததுனால தான் நான் இந்த டேட்டுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கிலோவாக போட்டு அடியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அவள் எதிர்த்து அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தன்னோட அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது, நீ இங்கேருந்து திரும்பி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கிலோவுக்கு என்ன முக்கியமாக தெரியுது, நம்ம கான் தான் முக்கியமாக தெரியுறான். நான் என் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவள் எதிர்த்து நிற்கும் போது தான் தெரியுது அவனுக்கு இன்னும் அந்த சக்தி வரவே இல்லை. என்னாச்சு, உன் நண்பனை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது தான் நீ இன்னும் பயப்படுறியாட்டு இருக்குது.
அவ்வளோதான் நீ என்கிட்ட இப்போ சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரேமோட் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கிறான். என்ன ஆனாலுமே சரி நான் என் அண்ணனையுமே எதிர்த்து நான் கானை காப்பாற்றியது தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா அழுதுகிட்டு இருக்கிறான். நம்ம கிலுவா அழுகிறத பார்த்துட்டு இங்கே ரேமட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிட்டு இருக்குது. எதுக்காக அப்படி அழுதுகிட்டு இருக்கிற என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா பார்க்கறத பார்த்தாலே அப்படியே ரொம்பவே பாவமாக இருக்குது. இவனை அடிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரேமட் சொல்லும் போது அங்கேருந்து பயந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா கத்தும் போது இங்கேருந்து ஓடிடு, திரும்பி ஓடிடு, அவனை பார்க்காம இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லுமே சொன்னதே அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. வேணா நீ ரொம்பவே கடுப்பில் இருக்கியாட்டிருக்குது, உன்னோட தலையை மட்டும் விட்டுட்டு நான் உன்னோட உடம்ப அப்படி இங்கே சாப்பிட்டுக்கிறேன். ஸோ அதனால் உனக்கு வழியே இல்லாமல் நான் அப்போ கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கிலுவாவுக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு எல்லா விஷயமுமே எனக்கு கொடுத்தான். ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனுக்கு எதுவுமே கொடுத்ததே இல்லை. ஸோ நான் அவனை காப்பாற்றுறது தான் எனக்கு நான் கொடுக்குற தண்டனை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட தலையில் அப்படியே பிச்சு எடுக்கிறான் பாருங்க, ரத்தம் தெரிக்குது, அப்படியே கத்துறான். கரெக்டாக ரேமட்டுமே அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே காணாமல் போயிட்டான். இவன் எங்கே போனான் அப்படின்னு ரேமட் பார்க்கும்போது நம்ம ரேமட்டுக்கு பின்னாடி தான் கிலுவா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓ இந்த அளவுக்கு நீ ட்ரிக் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னென்னு அவனோட கையில் எடுத்து பார்த்தது தெரியுது, ஒரு ஹிப்னோட்டிசம் பின்னு. ஸோ இலுமி இதில் தான் கை தேர்ந்தவனாச்சு. ஸோ நம்ம இலுமி ஏற்கனவே நம்ம கிலுவோட மூளைக்குள்ளே இதை செலுத்திட்டான். ஸோ இது எப்போ செலுத்தினா தான் தெரியல. பட் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை படுத்தி இருக்கிறான். எனக்கு இப்போ அதை பார்த்தா எந்த ஒரு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் அதை கூர்ந்து கவனித்தேன். எனக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வருது. நான் அவனை அட்டாக் பண்ண வரதுக்கு முன்னாடி அவனோட தலைக்குள்ளே விரலை விட்டு அவன் ஏதோ ஒன்று வெளியே எடுத்தான். ரத்த பிச்சுக்கிட்டு தெரிச்சுது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு இங்கே ரேமட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி வா, இப்போ நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் உயிரோட விடவும் ஆசைப்பட்றேன். ஏன்னா நீ எல்லா கேமரா ஆன்ஸுக்குமே இந்த மாதிரி சொல்லணும்ல, இங்கே உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நான் உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன். என்ன முடிவு எடுத்துக்கிறியா? அந்த முடிவை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். உன் உயிர் இப்போ என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா அந்த இடத்துல பயமுறுத்துறான். இங்கே ரேமட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் பயம் தாண்டவ மாடிக்கிட்டு இருக்குது. நீ என்ன பேசிகிட்டு இருக்கிறா? நான் என்ன ஆனாலுமே சரி உங்கள்கிட்டலாம் பின்வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேமட் கத்துறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கில்லுவா கண்ணமுடி கண்ணதுக்குள்ள ரேமட்டோட தலையை கையிலே எடுத்துக்கிட்டான். உனக்கு எவ்வளவு தைரியண்டா அப்படின்னு கத்தும்போது அவனோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே நசுக்கி போட்டுட்டான். இங்கே ஒரு பக்கம் ரேமட்டோட கதை முடிஞ்சிருச்சு. கில்வா அவனோட அந்த ட்ரிக்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெளியே வந்துட்டான். இப்போ நம்ம கானுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகத்தோட போய் அங்கே பார்க்குறான் பாருங்க. நம்ம கானு பாம்பு அந்த இடத்துல 2 பேரையுமே காணோம். அவங்க 2 பேர்த்தையுமே காணோம். ஏதோ பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரான்ட்டு வந்திருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு தடையுமே காணோம். ஸோ அவங்க கண்டிப்பாக இங்கே வேறு எங்கேயாவது போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பண்ணி அந்த இடத்துல போய் செக் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல எந்த ஒரு வித்தியாசமான தடயமும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அங்கே வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கிலுவா ஓடி அங்கே இருக்கிற ஒரு வீட்டை போய் பார்க்குற பாருங்க. ஸோ இவங்க இருக்கிற வீட்டில் தான் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. நம்ம கான் அந்த இடத்துல ரொம்பவே சோகமாக லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறான், சாரி அப்படின்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாம் தான் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறா. கான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியல. அவன் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் என்னோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கிறான். அதனால தான் நான் இந்த மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நல்ல வேலை அவன் உயிரோடையாவது இருக்கிறான், எனக்கு அது சந்தோஷம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்காக எங்களை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற சனினை போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லும்போது உன் தலையில் எனக்கு காயம் இருக்குது அப்படிங்கும்போது அது ஜிம்மில் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது அடிவிட்டு கீழே விழுந்துட்டேன் ஐயா பதிக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் தலையில் நான் இன்னும் கத்தி ஏற்றுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தி நம்ம கில்லுவோட தலையில ஏற்றுற பாருங்க பாம்பு. கில்லுவா ஆச்சரியத்தில் இருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா இங்கே கில்லுவா நீ குத்துன கத்தியெல்லாம் என் தலைக்குள்ளே போயிருக்காது, அந்தளவுக்கு ஸ்லோவாக இருந்தது தெரியுமா அப்படின்னு கில்லுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் உன் தலைக்குள்ளே கத்தி ஏற்றுனேன், எனக்கு அது நல்லா தெரிஞ்சுது. ஆனால் நீ என்ன இன்னும் உயிரோடு இருக்கிற, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கில்லுவை குத்த வரும்போது நம்ம கானியமே தூக்கிட்டு கில்லுவை இங்கேருந்து ஓடுறான். எங்கடா ஓடுறீங்க, நில்லுங்கடா பொடி பசங்களா, அவங்கள நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தூக்கிட்டு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறா. இவன் இந்த அளவுக்கு வெறி பிடிச்ச உள்ளாரு போலாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம திரும்ப அங்கேயே போலாவா, நீ அவளை விட்டு தப்பிச்சு ஓடினா அவள் கண்டிப்பாக ஒன்று இன்னும் கோவத்தோட தான் உன்னை துரத்து அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருச்சா, அவள் உனக்கு கத்தியில் குத்த வர தெரியல அப்படிங்கும் போது அவள் என்ன கத்தியில் குத்த வரலடா, அவள் ஒரு தடவை என்னை எதிர்த்து கத்தி எடுத்துருக்கலா, அதையும் நீ யோசிச்சு பார் அப்படிங்கிறாங்க. பைத்தியகத்தனமாக பேசாத, ஏன்னா நம்ம கைட்டிங்க வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உயிரோட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லுவா வேகம் ஓடி போயிட்டான். ஸோ அவங்கள மிஸ் பண்ண நம்ம பாம்புக்கு இங்கே என்ன பண்ணுறனே தெரியல. அந்த பொடி பசங்க என்னையே ஏமாற்றிட்டானுங்கல்ல, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வேகமாக அவளோட வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திர பொருளாட்ட பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் அவளோட கையில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டுட்டு அவளோட நெகத்தில் கையில் எல்லாமே கீறி ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த குளோவில் பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கு அப்புறம் கியூட் மெர்மெய்டு அந்த 2 பொடி பசங்களும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற இடத்த எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி போடுறா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கில்லுவா கான் 2 பேருமே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அங்கே தான் இருக்கிறியா, உன்னை நான் கொல்லாமல் விடவே மாட்டேன்டா கில்லுவா, எப்போ பார்த்தாலும் சும்மா நசன்னு எனக்கும் கானுக்கும் நடுவில்
வந்துக்கிட்டே இருக்கிறீல்ல உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு கிச்சனில் இருக்கிற எல்லா கத்தியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பான்னு எடுத்து அப்படியே பத்திரகாளி மாரி கத்தி எல்லாமே தொங்க விட்டுட்டு இருக்கிறா. இப்போ உன்னை கொல்றதுக்கு சரியான நேரம் எனக்கு கிடைச்சிருச்சு, உன்னை நான் கொல்லாமல் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வேகமாக போகும்போது அவளுக்கு இன்னொரு ஆச்சரியம். யாராது அப்படின்னு பார்க்கும்போது தெரியுதா அந்த இடத்துல குணோ வந்திருக்கிறாப்புல. மாஸ்டர் நீங்க இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாம் நாங்கள் அடுத்த 2 நாள் வரதா தான் எங்களுக்கு பிளான். பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஸ்கெடியூல் இருந்திருக்குது. கவனு கிலோ நாங்கள் 2 பேருமே கண்காணிச்சாகணும். ஸோ அதனால தான் சரி கவனு கிலோவா 2 பேருமே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்னோ பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி என்னாச்சுப்பா, நீ என்னோட அனுமதி இல்லாமல் உன்னோட சக்தியை பயன்படுத்தியிருப்பியாட்டு இருக்குது. உன்னோட பிளட் ரொம்பவே அரிய வகை பிளட்டு, அது உனக்கே தெரியுமில்ல. நீ உன்னோட பிளட்டை ப்ரீஷியஸான எனக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ உன் ரத்தம் எனக்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே நீ அந்த ரத்தத்தை கொடுக்கூடாது. நீ எனக்கானவ, உன் ரத்தம் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்னோ சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் இதை கேட்கும்போது அவளுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னது, என்னோட ரத்தம் அரிய வகை ரத்தமா, நான் உங்களுக்கு ப்ரீஷியஸான ஒருத்தியா? ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் என் ரத்தம் எல்லாமே உங்களுக்காக தான், என்னோட சேவை எல்லாமே உங்களுக்காக தான் க்னோ மாஸ்டர். நீ என்னகிட்ட இருந்து என்ன வேணால் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி அதெல்லாம் என்னது கழுத்தில் கத்தி எடுத்து தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் சும்மா தான், நான் காய்கறி வெட்டுறதுக்கு கட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கிறான். 12 வயசான கான்ஃப்ரிக்ஸோட பிளட் டைப் பி அண்டு பாம் செர்பியா அப்படிங்கிற 22 வயசோட பொண்ணோட பிளட் டைப் வந்து ஏ. இவங்க 2 பேரும் காதல் பண்ணி ஒன்றா சேரலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம கானு அவளுக்கே தெரியாமல் இங்கே பாமை டம்ப் பண்ணிட்டு இங்கே ஓடி வந்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கானு கிலோவை பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா எதுக்காக அவகிட்டலாம் அந்த மாதிரி பழகிக்கிட்டு இருக்கிற, அவளை பார்த்துட்டு தெரியுது அவள் கொலகாரி மாதிரி இருக்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கானு கிலோவை 2 பேருமே ஹோட்டலில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே திரும்ப ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பொம்மை எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பொம்மை வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட சேர்த்து சாக்லேட்ஸுமே இருக்குது. இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பொம்மைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிலோவுக்கு சாதாரண பொம்மை வந்திருக்குது. ஆனால் நம்ம கானுக்கு ஒரு கோல்டு பொம்மை வந்திருக்குது. இது நிஜமாலுமே மார்க்கெட்டில் அதிக விலை வரும் தெரியுமா அப்படிங்கும்போது, சரி இந்தா அப்படின்னா அதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அது தேவையில்ல, எனக்கு சாக்லேட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு சாப்பிட்றாங்க. சரி அப்படின்னா வாடா, இவ்வளோ நேரம் விளையாண்டது போதும், நீ நானும் சேர்ந்து இப்போ ஜிம்முக்கு போகலாம், நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய நேரம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கானிங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆமல்ல, சரி வா நம்ம ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜிம்முக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஷூட்டுமே அவங்களை கண்காணிச்சிட்டு தான் இருக்கிறான். சரி என்னாச்சு, அவங்க 2 பேரும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணாங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லை அவங்க ட்ரெயினிங்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஷூட் சொல்கிறான். சரி அப்படின்னா அவங்க 2 பேருமே கண்காணிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க மாட்டிருக்குது, இந்த பசங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களாட்டிருக்குது அப்படின்னு க்னோவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம க்னோவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாம்பு பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறா. சரி இவங்க எல்லாருமே நம்ம கானு கிலோவை பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் சீட்டுவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சீட்டு ரொம்பவே அதிவேகமாக இன்னொரு நகரத்துக்கு மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சாப்பிட்றதுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல போக மாட்டோமா, அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நக்கல். ஸோ நக்கலுக்கும் இப்போ சீட்டுவுக்கும் சண்டை வரப்போகுது. தன்னோட சட்டையை கழட்டி அப்படியே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு விசிறான் பாருங்க. இப்போ வாடா ஒத்தை கொத்த சண்டைங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒத்தை கொத்த நின்றுட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படியோ ஈஸியாக தப்பிச்சு போயிட்டான். இவன் எங்கே இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நக்கலுக்கு செம கோவம் வருது. என்னோட அட்டாக்கில் இந்த இடம் தப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடும்போது, நீ உன்னோட குத்தெல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குதுடா கண்ணா, என்ன அடிக்கிற அளவுக்கு நீ உனக்கு என்ன திறமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் சீட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம மொரால் தான். ஸோ மொராலுமே சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவனுக்குமே அடி விழுந்துகிட்டு இருக்குது. உங்களோட ஸ்பீடுக்கு எல்லாமே நீங்கள் என்ன எதிர்த்து நிற்க முடியாது, என்னோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்னு சீட்டு சொல்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.